சார் ஜாதகத்தில் நீசம் பெற்ற கிரகம் நீசம் பெற்ற கிரகம்னு பேசுகிறோம், அதுக்கு பவர் இல்லைன்னு பேசுகிறோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. நீசம் பெற்ற கிரகத்துக்கு அபரிமிதமான பவர்லாம் இருக்குது. இப்போது ஒரு நீசம் பெற்ற கிரகம், சில ஜாதகத்தில் 2-3 கிரகம் நீசமாக இருக்கும். ஒரு நீசம் பெற்ற கிரகம் இன்னொரு நீசம் பெற்ற கிரகத்தோட சாரத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி சார் இருக்கும் இந்த பலன் அப்படின்னா, இது மார்வலஸாக இருக்கும். இது எப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சார். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். சனி செவ்வாயுடைய சாரத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சனி தசை நடக்குது. இந்த சனி தொழில் சம்மந்தப்பட்ட கிரகம் இல்லையா, அப்போ தொழிலில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாயுடைய சாரத்தில் உட்காந்துருக்கு, செவ்வாயும் நீசம்னு வச்சுக்கிடுவோம். இந்த செவ்வாய் என்ன, அண்ணன் தம்பி ஒற்றுமை அல்லது சொத்து பத்து சேர்றது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வரும். அப்போ அதுலேயும் தூக்கி விடும். அப்போ பாருங்கள், செவ்வாயுடைய பலமும் ஸ்ட்ராங் ஆகும், சனியுடைய பலமும் ஸ்ட்ராங் ஆகும். நீசம்னா